இது சன் டிவி வீடியோ ஸ்டார்ஸ் ஒழுங்கு வந்த மாதிரி தீபாவளி சிறப்பு திரைப்படம் விடுமுறை நாள் இந்திய தொலைக்காட்சி இந்தியாவுடைய உலக தொலைக்காட்சி. அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் அனைவரும் இணைந்து எங்கள் வீட்டில் குழு பார்க்க வந்திருக்கும் போது நடைபெறும் நிகழ்வு. இல்லடா, இங்க தனியா போற? இல்லடா, தீபாவளி பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் போன வருஷம் இந்தியாவில் தீபாவளி கொண்டாடினேன். அப்போது புதுசாகவும் ஃபன்னாகவும் இருந்துச்சு. இங்க ஃபன்னாக தான் இருக்குது. என்னப்பா சும்மா பேசிட்டே இருக்கீங்க? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க போய் கலு பார்க்கலாம். தீபாவளி பற்றி அப்புறம் பேசிக்கலாம். அப்பா கலுல ஆடி பாடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சுல. இப்ப சொல்லுங்க. நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சொல்ல போனா நம்ம அதிகமா பட்டாசெல்லாம் வெடிக்காம தீபாவளி அமைதிய முறையில கொண்டாடிட்டு இருக்கோம். ஆமா சாமி, பட்டாசெல்லாம் வெடிச்சு காற்றையும் மாசுபடுத்தி ரோட்டையும் குப்பையா இது பூமிக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சு இன்னொரு பண்ணிட்டு இருக்காங்க அந்த மக்கள். இங்கே தானே பட்டாசு, கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம்லாம் பயன்படுத்தணும். ஆமாப்பா, ஆனா இந்தியாவில் பயன்படுத்துற மாதிரி நாம இங்க அளவுக்கு அதிகமா பயன்படுத்த மாட்டோம். அது விடுங்கப்பா. அங்க சித்தார்த்தா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மேல பாடுங்க. தீபாவளி அப்பா எப்படி இருக்குது?
ஆச்சு, அப்புறமா மீட் பண்ணலாம்ப்பா. அப்புறமாவா? அவனை புடுங்கடா. இருங்கப்பா, தீபாவளினா பட்டாசு இனிப்பு மட்டும்தானா? அங்க சொந்த பந்தங்கள், தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க. இங்க யார் இருக்கா? இங்கேயும் நம்மளுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்களே, அவங்களும் நம்மளுக்கு சொந்தக்கார மாதிரி தானே. என்ன இப்போ தீபாவளி செலிப்ரேட் பண்ண ரெடியா? மனசுக்குள்ள என்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவலை கட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காற்றுக்குயிர் மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவலை கட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். மனசுக்குள்ளே காற்றுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவலை கட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். பண்டிகை நாளில் ஒற்றுமையை குறிக்கிறது. தீபங்களின் திருவிழாவான தீபாவளியை பழங்காலத்தில் மக்கள் அனைவரும் விளக்குகள் ஏற்றி இனிப்புகள் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து சுற்றுப்புறத்திற்கு மாசு விளைவிக்காமல் கொண்டாடினர். இன்று நம் குழந்தைகள் தீபாவளி என்றாலே பட்டாசு வெடிப்பது என்று மட்டும் நினைத்துக் கொள்கின்றன. ஆகையால் தீபாவளியை நண்பர்களுடனும் நம் உற்றார் உறவினர்களுடனும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். நன்றி.